तस्मै श्री गुरुवे नमः तस्मै ஆக 1/10/2016 சனிக்கிழமை ஆதிபராசக்தி ஸ்லோகம் 13 பாகம் 65. இதற்குள்ளே ஸ்ராவணத்தின் நிலைக்குள் வித்யா ஷட்வித்யாவின் தத்துவத்தின் ஆராய்ச்சிக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒன்றுமில்லை, இந்த ஜீவம் உடலுக்குள்ளே புகுந்து கொண்டு என்னென்ன ஆனந்தமான விஷயங்களை செய்கிறது. அந்த ஜீவத்தின் தத்துவத்தை யார் காப்பாற்றுவது? பரம்பொருள் என்பவன் காப்பாற்றுகிறார். உலகத்தில் அனைத்துமே பெண்மயம். உலகத்தில் அனைத்தும் பெண்மயம். அது ஷரணத்துக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. அது வித்யா ஷட் வித்யா. வித்யாவுக்குள்ளே 2 நிலை. ஒன்று மனிதன் கருவறை தாங்கி வெளிவருதலும், மற்றொன்று அவதார புருஷர்களாக ஜனிப்பதும். ஆக மனிதன் உடல் தேவை. காரணம், அந்த மனித உடலை பார்க்கக்கூடிய மனிதன் ஏற்றுக்கொள்கிறான். அவதார புருஷர்களும் தாய் கர்ப்பத்து வழியே வந்தவனும் மனிதனாகத்தான் வர வேண்டும். அதற்கு வித்யாதாரணி என்ற நிலையில் அன்னை ஆதிபராசக்தி ஜோதிரூபமாக வடிவு கொண்டு வருகிறாள். இந்த ஜீவம் உடலை கிடத்துதல், ஜோதிக்குள் புகுதல் 2. ஒன்று உடலை கிடத்துதல், 2 ஜோதிக்குள் புகுதல், 3 உடலோடு எங்கும் சென்று வியாபித்து சுருங்கி வருதல். தசரதரும் தருமனும் அனைத்து மண்டலங்களுக்கும் நட்சத்திர ராஜ்யங்களுக்குள்ளும் சென்றார்கள். அது முக்கியமான விவகாரத்திற்குள் பரசூன்யத்தின் தெளிந்த நிலை. பரசூன்யத்தின் தெளிந்த நிலை. இந்த சரணத்தின் வித்யா ஷட் வித்யா தத்துவத்திற்கு ஜீவம்தான் அதீத சக்தியோடு உடலை இயங்குகிறது. ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இந்த ஜீவன் உறைவதால் வெளியே, உள்ளே, உள்ளுக்குள்ளே, அதனுள்ளே, உள்ளே, உள்ளுக்குள்ளே, அதனுள்ளே இறைவனின் தொகுப்பை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஆதாரமாக இருப்பது ஜீவன்தான். தனிமையில் மனதை ஒருநிலைப்படுத்தி உடலையும் ஜீவத்தையும், உயிரின் நிலை, பிராணன் நிலை, பஞ்சபூதங்கள் நிலை மனதால் சிந்திக்க போதும். இது தியானம் அல்ல, பிரணயாமம் அல்ல, பதாஞ்சலி சூத்திரத்திலே வரக்கூடிய யோக சாஸ்திரங்கள் அல்ல. இதுகளை மனதினால் சிந்திக்க
பல வருடங்களுக்கு பின்னர் பதாஞ்சலி யோகம், பிரணயாமம், தியானம், அதற்குள் நாம் இருந்திருக்கிறோம், சென்று விட்டோம் என்பது தெரியும். இந்த பயிற்சிகள் எதையுமே செய்ய வேண்டியதில்லை. ஜீவனை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். எத்தனை அதிசயமான உலகத்திற்குள்ளே எத்தனை அதிசயமான மனிதனை படைத்திருக்கிறான். ஒரு பெண்ணால் தான் முடியும். அற்புதமான நிலை இந்த ஜீவம் இறைவனோடு ஒன்றுவது. பஞ்சபூதம், உயிர், பிராணன் ஜோதி ரூபத்திலே கலப்பது. ஆன்மீகத்திலே தெளிந்த நிலை வரக்கூடிய காலத்தில் அந்த ஆன்மீகவாதி உடனிருப்பவர்கள் அந்த செயலுக்கு முரண்பாடான கருத்தும் மாயைக்குண்டான கருத்துக்களை சொல்லக்கூடிய காலத்திலே மகான்கள் உடலை கிடைத்து விடுகின்றனர். அதற்கு அந்த உலக மக்களே ஏதுவாக அமைகின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளும் திறமை இருந்தும் அறியாதவர்கள். இதுதான் வித்யா ஷட்வித்யாவுக்குள்ளே உண்டான ரகசியமான செயல். அது சரவணத்தை வைத்து ஆராய வேண்டும். ஒன்றுமில்லை, படிப்பறிவு இல்லாத ஒரு மூதாட்டி பழக்குடைகளை கொண்டு வருகிறாள். இறைவன் பழத்தை கேட்கின்றான். 2.25 அடி உயரம்தான். அந்த பழக்குடையை இறக்கி வைக்க வேண்டும். குழந்தையால் முடியாது. கருப்பா, இந்த பழக்குடையை யார் இறக்கி வைப்பது? இதோ நான் இறக்குகிறேன். அதனால் என்ன? நீ இறக்குவாயா? நான் குனிந்தால் அந்த பழக்குடை கீழே விழுந்துவிடும். நீ குனிய வேண்டாம். அமர்ந்த கோலத்தில் உன் உடலை சுருக்கிக்கொள். உன்னுடைய உயரத்தை சற்று குறைத்துக்கொள். அவ்வளவுதான். குழந்தை தன்னுடைய கால்கள் தரையில் பதியாமல் அந்த கூடையிலே தன்னுடைய கைகளை வைத்து இறக்குகிறது. இதென்ன அதிசயம்! இவ்வளவு சிறிய குழந்தை இந்த கூடைகளை இறக்கி வைத்து விட்டது. உலகத்தினை கடந்து, பஞ்சபூதங்களை கடந்து, மாயையை கடந்து உடலை விட்டொழித்து, உடல் இருக்கின்றது, உடல் இருப்பது தெரியவில்லை. பிராணன் இருக்கின்றது, இருப்பது தெரியவில்லை. உயிர் பிரியாதது தெரிகிறது. பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. குருதி, மஜ்ஜை, நரம்பு, எலும்பு, சதை, தோல், கொழுப்பு என்ற 7 வகையான ஜவ்வு என்கிற தாதுகளோடு உடல் கூடியிருக்கிறது. மனம் நினைக்கின்றது, ஆஹா, இக்குழந்தையின் தத்துவம் இதுதானோ? இதுதான் ஜீவமானது இறைவனை பற்றி கொள்ளுதல். ஜீவமானது இறைவனை பற்றி கொள்ளுதல். இதற்கு இறைவனே நேரில் வந்து அந்த மங்கையோடு பேசி பற்றிருக்கக்கூடிய ஆசை என்ற கொடியை இறக்கி வைத்து, தன்னால் இதை இறக்க முடியும், உன் ஆசையின் கனவுகள் இறைவனால் இறக்க முடியும் என்பதை ஜீவனிடத்திலே இறைவன் உரைகிறான். இதுதான் ஆனந்தம். உடல் அனைத்துமே ஜீவத்தின் ஜோதித்தன்மை வாய்ந்தது. அதனால்தான் மனிதன் மட்டும் செங்குத்தாக வளர்கிறான். ஜீவன் ஜோதியின் தன்மையில் குளிர்ந்த
அற்புதமான சூழ்நிலையில் உடலிலே எரிந்து கொண்டிருக்கிறது. மனிதன் நிற்கின்றான், சாய்ந்து நிற்பதில்லை, செங்குத்தாக நிற்கின்றான், நடக்கின்றான், விழுவதில்லை. பிபி சுகர் இருக்கும்போது அது தனித்தன்மை. இதற்கு ஜீவஜோதியின் தன்மை தானே இது. அந்த கோடைக்காரி அந்த 2 பிஞ்சு கரங்களை ஆராய்ச்சி செய்கிறாள். எப்படி ஆராய்ச்சி செய்கிறாள்? வந்திருப்பது பேயமல்ல, பூதமல்ல, பிசாசுகள் அல்ல, கிங்கரர்கள் அல்ல. கருமைக்குள்ளே இத்தனை அழகு வாய்ந்த ஒரு குழந்தை இறைவன். அவன் என்னிடத்தில் வந்து பழத்தை கேட்போனும், அவனை அணைத்தேன், 2 கரங்களை பிடித்தேன். இது வித்யா. இந்த வித்யா என்ற நிலையை ஆராயக்கூடிய மனமானது ஆண் உடலை பெண் உடலை கடந்து வருகிறது. உடலோடு இருக்கிறோம், மனம் கடந்து வருகிறது. மனம் கடந்து வரக்கூடிய காலத்தில்தான் ஆன்மீகத்தில் இறை நாட்டம் வரும். ஒன்றுமில்லை, புற சூழ்நிலை, சுற்று சூழ்நிலை மாறி அனைத்தும் இறைவனாக தெரிவது. இந்த முக்கியமான தன்மை தெரியக்கூடிய காலத்தில் ஆசானை மனம் பற்றி கொள்ளும். இது வித்யா தத்துவம், சரவணம். அதைத்தான் சொல்கிறாள். ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. பாருங்கோ, அற்புதமான விஷயம் இது. வீட்டிற்கு சென்று விட்டாள். கவனமெல்லாம் குழந்தையின் கை மேல். இதுதான் ஜீவம், இறைவனை பற்றி கொள்ளுதல். இறைவன் ஆணா பெண்ணா? ஆணுமல்ல பெண்ணுமல்ல. சரி, ஏதாவது ஒன்று இருக்க வேண்டுமே, பெண்தான். ஆண் உடல் எடுத்தவர்கள் அனைவரும் பெண்கள். இது ஞான மார்க்கத்தின் சித்தாந்தத்திலே ஆராய வேண்டும். இந்த தெய்வீக குழந்தைக்கு எந்த அன்னை தாயாக இருந்திருக்க முடியும்? இது பஞ்சபூதம், உயிர், பிராணம் உடலை கிடத்தாது ஜோதி ரூபம் காணும்போது ஜோதி ரூபம் ஏன் காண வேண்டும்? நெருப்பு. சுகத்திலே இருக்கக்கூடிய மாயையை விலக்குகிறது. 5வது நிலை சுகம், பஞ்சபக்தி சுகம் என்று சொன்னோமே, அதிலே இருக்கக்கூடிய மாயையை விலக்குகிறது. ஏன் அந்த மாயையை விளக்குகிறது? ஜோதி ரூபம் கொண்டு. கருத்து வேறுபாடு ஆணும் பெண்ணும். இந்த உலகம் அனைத்துமே பெண். உலகத்திலே பிறக்கப்பட்ட ஆண்கள், பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள், பிறக்கக்கூடிய ஆண்கள், பிறக்கப் போகக்கூடிய ஆண்கள் அனைவரும் பெண்ணின் மயம். அந்த மூதாட்டியான தாய் நினைக்கிறாள், இந்த குழந்தைக்கு யார் தாயோ? நாளை பார்த்துபட வேண்டியது. நாளை பார்த்துபட வேண்டியது. அப்பொழுது அந்த உடலோடு மனம் சொல்கிறது,
நாளை வரை இந்த உடல் தாங்குமோ? அவனை நினைத்து உயிர் போனால் என்ன? இது உடலை கடத்துவது. இது உடலை கடத்துவது, வித்யாக்குள்ளே நுழைவது. உடலை கடத்தி பஞ்சபூதங்கள் மனம் உயிர் பிராணன் வித்தைக்குள்ளே நுழைவது முக்கியமான விஷயம். ஏன் உடலை கடத்தாது போனால்? அவித்தியின் தத்துவம். உடலை கடத்திவிட்டு போனால் வித்யா தத்துவமானது உடலுக்குள்ளே சென்று ஷட் வித்யா தத்துவத்தின் நிலையடைகிறது. புறத்தின் செயல், அதிலே இருக்கக்கூடிய மாயின் நிலையை, அழுக்குகளை விலக்கி மனம் ஏகாந்தத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் ஓம் என்ற பிரணவத்தின் சொல் வாயில் வராது. தாய், மா, இது மனதோடு ரீங்காரம் அடைகிறது. இதற்குள் உள்நுழைந்து விட்டால் எந்த உடலோடும் சம்பந்தம் சேராது. இதைத்தான் முடிப்பாக பதாஞ்சலி முனிவர் சொல்கிறார். யோகத்தின் சித்தாந்தங்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார். பிராணாயாமத்தின் நிலையை கொடுக்கிறாள். நாளை காலை அந்த குழந்தையை கண்டுவிட வேண்டும். உடல் தாங்குமோ? உயிர் கிடக்குமோ? உடலை விட்டு போகுமோ? ஆனந்தம். இப்பொழுது உடல் அடைந்த நிலை, பஞ்சபூதம் உயிர் பிராணன் அனைத்தும் பிரிந்து ஜீவம் இறைவனை தேடும் நிலை. சாதாரண மனிதர்கள் உடலோடு இருந்தால்தானே நாளை இறைவனை பார்க்க இயலும். அதற்கு ஒரு கேள்வி வித்யா நிலையில் கேட்கிறது. கேட்ட கேள்விக்கு உடலை கடத்திவிட வேண்டும் என்று அந்த அம்மை நினைக்கிறாள். உடலை கடத்திவிட்டால் நாளை இறைவனை காண வேண்டும். உடலை கடத்தக்கூடாதா? கடத்தலாம். சூரியனை கையிலே பற்றும் நிலை வந்தால் உலகம் சாதாரணம். இறைவன் தன் 5 விரலுக்குள்ளே உள்ளங்கையிலே அஸ்தரேகைக்குள்ளே இருந்தால் உலகம் தேவையில்லை. அப்பொழுது தெரிகிறது, இந்த அத்தரேகைக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் கூட உடலை கடத்தி விடுகிறான். உலகம் அனித்தியமானது, இந்த இறைவனும் வேண்டாம், நாமும் அனித்தியமாக இருப்போம், அவனோடே சென்று விடுவோம், மரணத்தின் பயம் விட்டு போகுது. இது சிரவணம். இந்த கேள்விகள் பிறந்து வித்யா நிலைக்குள் பிறந்து ஷட் வித்யாவுக்குள்ளே உடலிலே நினைகிறது. சரி, இவனை பெற்றெடுத்த தாய் யாரோ? அவன் திருடியது ஒரு அழகு, திருடும் முன் நடந்து சென்றது ஒரு அழகு, திருடி வந்தபோது ஒரு அழகு, அந்த கோதுமை தானியங்கள் சிதறி கிடந்தது ஒரு அழகு. திருடனை பார்க்க வேண்டுமென்று ஆவல் கொண்டோம். கோதுமை மணிகள் சிந்தியிருந்தன, அதற்குள்ளும் அவன் தென்பட்டான். இதை பார்த்தபோது இந்த உடல் தேவைதானா? இது கடத்துதல். ஆனால் உடல் தேவை. உடல் தேவையா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் உடல் தேவை. சிந்திக்க வேண்டும். ஏன் உடல் தேவை? இந்த ஆன்மீகத்தின் சித்தாந்தத்தின் சிறு துளிகளை உலகிற்கு சொல்ல முடியும். இதை வகுத்து கொடுப்பது அன்னை பராசக்தி. உலகத்திற்கே ராவணன் பொல்லாதவன் இல்லை, நல்லவன். உலகத்திற்கே ராவணன் பொல்லாதவன்.
அது பொய், உண்மையல்ல. வல்லவனும் நல்லவனும். சீதா பிராட்டி பன்னகசோலையிலே அமர்த்தப்பட்டாள். சரியான ஆட்களை காவலுக்கு வைத்தாள். 701 மங்கைகளை காவல் வைத்தால் அதில் தலைமை ஒன்று நீக்கி 700 பேர். ராமனும் சோர்ந்து விட்டான். பாலம் கட்ட வேண்டும், குரங்கினத்தை வைத்தே கட்ட வேண்டும். அவர்கள் தேவராக இருக்கலாம், இப்பொழுது இருக்கக்கூடிய உருவம் குரங்கு. குரங்கை வைத்து பாலம் கட்ட இயலுமா? ஒவ்வொரு தொகுப்பாக 10 லைன் கட்டி முடித்தாகிவிட்டது. ஏதோ ஒரு குரங்கு வருகிறது. கட்டியதை பிரித்து எழுதியிருந்தால் என்ன செய்திருக்க முடியும்? அவனும் அசந்து விட்டான். ராவணனை சீதாவின் சுயவரத்திலே பார்த்திருக்கிறான் ராமன். அவனுடைய தோள் புஜங்களை கண்டு ரசித்திருக்கிறான். அவனோடும் பல்யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை. அதற்கு வந்தது அசோகவனமும் சீதா வான்வழியை எடுத்துச் செல்லப்படும் நிகழ்ச்சி. ராமனும் தளர்ந்து விட்டான். ஒரு மரத்தடியிலே படுத்திருக்கிறான். இரவு விரிகிறது. ஜோதிக்கணல் விரிந்து அதில் சிகப்பு வர்ணத்தோடு கூடிய சேலை அணிந்து, சிகப்பு வர்ணத்தில் ரவிக்கை அணிந்து, தங்கத்தினால் இழைக்கப்பட்ட பார்டர்களை பொருத்திய சேலையோடு பல்லாயிரம் கைகளோடு அன்னை காட்சி கொடுத்தாள். நிற்கக்கூடிய நிலை நெருப்புக்குள்ளே நிற்பது போல். பஞ்சபூதம் உயிர் பிராணன் ஜீவனோடு இறைவனை ஆராயே ஜோதி ரூபம் தானும் தன் இறைவனையும் அவனுக்குள்ளும் வெளியும் தனக்குள்ளும் கண்டுவிடலாம். எதுக்கு யோகசாஸ்திரம் தேவையில்லை. ஒன்றுமில்லை, இரவிலே படுத்துக்கொண்டு ஜீவத்தை ஆராய வேண்டும். நீ கவலைப்படாதே மகனே ராமா, உன் மனைவிக்கு திரிசடையோடு சேர்ந்து 701 பேர் காவல். நான் வெல்வேனா? நானும் வெல்வேன், நீயும் வென்று விட்டாய். ராமன் மனித உடல் தாங்கியதால் உடலுக்கும் ஜீவத்திற்கும் தொடர்பின் தத்துவத்தை அன்னை வழியாக வனத்திலே ஆசி பெற்று அதற்குண்டான பொருளை அறிகிறான். அதற்குண்டான மேம்பாடான பொருளை அறிகிறான் ராமன். 701. எதற்காக 701? என்ன காரணம்? என் மனைவி நினைத்தால் அவளுடைய நகங்களால், யார்? சீதா பிராட்டி 700 பேரை கிழித்து எரிந்து விடுவாள். கிழிக்க வேண்டாம், எரிக்க வேண்டாம். அவள் சீதா பிராட்டி கண்ணிலே உள்ள வலது கண் ஒரே ஒரு ரோமக்கால் அந்த இலங்கையை விரித்த கோலத்தோடு அந்த கண் இமையோடு பார்த்தாரானால் அது அழிந்து போகும். இருப்பினும் 700 மங்கை எதற்காக? மகனே, உன்னுடைய ஜீவம் உடல், உன்னுடைய உடல் ஜீவம் என்னை நாடி விட்டது. போருக்கு நீ தயாரானாய். உடல் சீதையை தேடுகிறது.
கதைப்படி சீதை வந்தாகிவிட்டது, பட்டாபிஷேகம் நடந்தாகிவிட்டது, அனைத்தும் முடிந்தது. இந்த 701 எதற்காக? அப்பொழுது அன்னை வந்து சொல்கிறாள், உன்னால் மகாபாரத யுத்தத்தில் கீதை என்று ஒன்று வரும். அதில் 700 ஸ்லோகங்களை நீ சொல்ல வேண்டும். அனைத்தும் நானே. யார் சொல்வது? ஆதிசக்தி. இது ஒரு பெண் வித்தைக்குள்ளே இருக்கிறாள். ஒரு பெண் ஒரு ஆணை ஷட் வித்தைக்குள்ளே நுழைக்கிறாள். இதற்கு சரவணம். இது தெய்வத்திற்கும் உண்டான நிலை. இந்த மூதாட்டியானவள் சாதாரண ஒரு படத்தை விற்பவள். காசு பணம் இல்லாத காலம், பண்டம் மாற்றும் காலம், கூடையில் பழம் விற்க வேண்டிய அவசியம் இல்லை, பரிமாற்றம் நடக்கக்கூடிய காலம். இந்த குழந்தை எந்த தாய் பெற்றெடுத்தாளோ அன்னை விரிகிறாள். அந்த அன்னையை காண்கிறாள். படத்தை விற்றவள் இவள் அவளுடைய அன்னையாக இருக்க முடியுமோ? கூடைக்காரி நினைக்கிறாள் இவள் அந்த குழந்தையின் அன்னையாக இருக்க முடியுமோ? காரணம் என்ன? பஞ்சபூதம் ஒன்று சேர்ந்து விட்டது, உயிர் ஒன்று சேர்ந்து விட்டது. பிராணன் உடலை கடக்கவில்லை, உயிர் உடலை கடக்கவில்லை. ஜோதி ரூபத்துக்குள் மனம் லயமாகிறது. ஜீவம் இறைவனை தேடுகிறது. கேள்வி பிறக்கிறது. பிறந்த கேள்விக்கு பதிலும் கிடைக்கிறது. இவளை பெற்றெடுத்ததும் இல்லை, வளர்க்கப்படுபவன் என்றால் உருவாக்கப்பட்டவன். என்னுடைய 10 விரல்களிலே வலதிலே 5, 6, 7, 8, வலதில் 5, இடது 6, 7, 8. இந்த மோதிர விரலுக்கு அடுத்த விரல், இந்த மோதிர விரலுக்கு அடுத்த விரல் சனியின் தாக்கத்தோடு இருக்கும் என்று சொல்வார்கள். இந்த விரலின் தத்துவம் சீராக ஆனால் தெய்வ பிறப்பு, சங்கீதத்தில் வித்வான், இன்கார்னேஷன் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள், பல கோடி வருஷத்திற்கு பின் இறைவனே அவதாரம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மோதிர விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் மோதிர விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரலின் தன்மை இருக்கும். ஆகையினால் இந்த குழந்தை 8ஆவதாக ஜனிக்கிறது. இந்த விரலின் மகா தத்துவம் கூடினால் ஆணாயினும் பெண்ணாயினும் வளர்வது உயரமாக வளர்வர். நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. 5 நாம் 5 புத்தி இல்லை. 6க்கு சென்றிருந்தால் இருந்திருக்காது. இது நமக்கு போதுமானது. சரி, நினைக்கிறாள். ஜீவன் இறைவனை தேடுகிறது. பிறக்கவில்லை, உருவாக்கப்பட்டது. இந்த குழந்தைக்கு உணவு என்னதான்? சரி, இந்த குழந்தையின் உணவை விட்டு தள்ளும். மாற்று குழந்தைகள் பிறக்கிறதே, அந்த குழந்தையின் உணவுகளை அன்னை எப்படி தயார் செய்கிறாள்? ஜீவம், வித்யா, ஷட் வித்யாக்குள் நுழைந்து சரவணத்தை இறுக்கி பிடித்து கொண்டு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டது. கேள்வி கேட்கிறது. இறைவன் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஜீவன் உணர்ந்து விட்டது. இந்த ஜீவனை தான்
முட்டாள் அர்ஜுனன் உணர வைக்கவில்லை. இந்த ஜீவனைத்தான் முட்டாள் அர்ஜுனன் உணர வைக்கவில்லை. ஒரு சாதாரண மங்கை உணர்ந்து விடுகிறாள். உடலை கிடத்தி இன்பத்தை காண்பது. கண்கள் மூடியிருக்கின்றது. கண் திறந்திருக்கும் போதே எதுவும் தெரியவதில்லை. ஆறாம் அறிவு ஆராயப்படுவதில்லை. கண் மூடிய நிலையில் ஆறாம் அறிவு ஆராயப்படுமா? முடியாது. கண் மூடிய நிலையில் தூங்கக்கூடிய காலத்திலே ஆராயப்பட முடியுமா? ஜீவன் திரையை மூடிவிடுகிறது. ஜீவன் திரையை மூடிவிடுகிறது. ஜீவன் திரையை மூடிய பின் பஞ்சபூதங்களானது அதனுடைய செயலின் தன்மை வெளி உலகத்துக்கு அனுப்புகிறது. ஆனந்தமாக உடல் கடத்தப்பட்டு உயிரோடு பிராணத்தோடு தூங்குகிறது. சரி, வந்திருப்பவள் யார்? நான் தான் அவனை உண்டாக்கினேன். நீ யார்? நான் தான் உலகத்தின் அன்னை. கேள்வியை பாரும். யார் யாரை கேள்வி கேட்பது? அப்படியானால் பரம் எவ்வளவு தாழ்ந்திருக்க வேண்டும்? பரம் எவ்வளவு தாழ்ந்திருக்க வேண்டும் இந்த ஜீவனிடத்திலே? கண் திறந்து பார்த்தால் இறைவன் தெரியாது. திருக்கோயிலுக்கு செல்கிறீர்கள், அந்த கல்லுக்குள்ளே இறைவன் இருக்கிறான். நம் கண்களுக்கு தெரிவதில்லை. மூடி பஞ்சபூதங்கள் உறைந்து பிராணன் உடலிலே இருந்து ஜீவத்தை வெளிப்படுத்தும் நிலையில், அந்த சக்திகள் பரவலாக வெளியே சென்ற நிலையில் மூடிய கண்ணுக்குள் இருளுக்குள்ளே அன்னை வருகிறாள். என்ன ஆனந்தம் இது! நான் நேற்று அன்னையை கண்டேன். தூங்கினாய்? ஆம் தூங்கினேன். கண்கள் மூடியிருந்தது? ஆம் கண்கள் மூடியிருந்தது. உறக்கம் நன்றான உறக்கம்? ஆம் நன்றாக உறக்கம். எப்படி உறக்கம்? என்னை அறியாது உறங்கியிருந்தேன். திறந்த கண்ணுக்கே இறைவன் தெரிவதில்லை. அப்பொழுது பஞ்சபூதங்களையும் உயிரையும் பிராணனையும் உடலோடு கிடைத்தி ஜீவன் முடித்து பரத்தை தேடிய காலத்தில் இது போன்ற கேள்விகள் பிறக்கும். இதற்கு யோகம் செய்ய வேண்டுமா? யோகம் செய்ய வேண்டியதில்லை. பிரணயாமம் தேவையா? பிரணயாமம் தேவையில்லை. வயதில் 3/4 பங்கு பிரணயாமத்தில் போகிறது. அது தேவையில்லாத விஷயம். சரி, நீ அவனை உண்டாக்கினாய் என்றாய். ஆம் உண்டாக்கினேன். அவனுடைய சக்திகள் நேற்று நீ கண்டனையை? ஆம் கண்டேன். அப்படியானால் அந்த கருநீலமாக இருந்தானே திருடன் மனதுக்குள்ளே பதிந்தது. மனதிற்குள்ளே பதிந்தது. மகான்களை பார்க்கக்கூடிய காலத்தில் 2 வகையான பதிவுகள் வரும். இவரிடத்திலே ஆன்மீகம் கற்கலாம். அவர்கள் பிறப்புக்கு பிறப்பு தொடர்ந்து வருவார்கள். இவன் முகமே திருடன் மாதிரி இருக்கிறது. பிறப்புக்கு பிறப்பு பின்னோக்கி போகும். இந்த மனிதனின் உடல் பரத்தை தேடி ஜீவன் நுழையக்கூடிய மகாசக்தி உண்டு. ஓ, உன்னுடைய சக்தி என்னடி? ஓஹோ, என்னுடைய சக்தியை அறிய வேண்டுமா? நேற்று நீ இறைவனுடைய சக்தியை அறிந்தனையே. ஆம் அறிந்தாய். அது எங்கனம் பொருந்தும்? பொருந்தும்.
உன்னுடைய சக்தியை எனக்கு வெளிக்காட்டு ஜீவன் கேட்கிறது. ஜீவன் இந்த கேள்வி இறைவனிடத்திலே கேட்கக்கூடிய காலத்தில் உடலை விட சித்தமாக இருக்கிறது. உடலை விட சித்தமாக இருக்கிறது. உடலை விட்டொழிக்க சித்தமாக இருக்கும் கால் இறைவன் இதை ஏற்பதில்லை. அடுத்தது அந்த உடலுக்கு ஜோதியின் மகாகாந்த சக்தியை கொடுக்கிறான். ஜோதி ரூபத்தில் அனைத்து இடத்தையும் சுற்றி வருகிறது. அந்த ஜோதிக்குள் ஒரு ஆசை, ஜோதிக்குள் ஒரு ஆசை. பரசூன்யத்தின் மாயை இதுதான். சரி, உடலை கடத்தினோம், ஜோதியானது. ஜோதிதானே சுற்றி வருகிறது. நான் ஜோதியோடு சுற்றி வந்தேன் என்றால் யார் ஏற்றுக்கொள்வது? உடலோடு சென்றால் என்ன? அடுத்த நிலை. உடலோடு சென்றால் என்ன என்பது அடுத்த நிலை. ஜீவன் பரத்தை இப்பொழுது கேள்வி கேட்கின்றது. என்னவென்று கேள்வி கேட்கிறது? உன்னுடைய பரமான நிலையை எனக்கு காட்டி அருள்க. உலகத்தின் பெண்ணொருத்திதான் உயர்வு என்று சொல்கிறாயாம். ஆணின் மகா தத்துவம் இல்லையா? இல்லை. அந்த அன்னை கேட்கிறாள், எப்படி என்று. ஒன்றுமில்லை, அனைத்து உயிரினங்களிலும் ஆண் பெண் என்று படைத்திருக்கிறேன். அனைத்துக்குள்ளும் இருப்பது நான் தான். அதற்காகத்தான் நேற்று நீ திருடனை கண்டனை. அவன் கரங்களை பற்றினாய், உலகத்தையே மறைந்தாய், உடலை கிடத்து விடலாம் என்று நினைத்தாய். உடலை கிடத்தாது போதுதான் ஜீவம் என்னை தொடர்ந்து வந்தது. நான் தான் அந்த பரம். பரம் என்பது ஆண் இல்லவா? அல்ல. பரம் என்பது என்ன? பெண். எல்லா உயிரினங்களுக்குள்ளும் நீ இருக்கின்றாயா? ஆம், நான் தான் இருக்கிறேன். இதைதான் வாய் கிழிய அர்ஜுனனிடத்திலே 700 ஸ்லோகங்கள் வடிவிலே சொல்லி மாளாது என்று பெருமூச்சு விட்டான். அந்த பெருமூச்சு விட்டதுதான் கண்ணன் 18வது நாள். தான் ராமனாக வந்தபோது 700 அரக்கிகளை சீதா பிராட்டிக்கு காவலாக வைத்தாள். அதற்கு ஒரு தலைவி. அந்த 700 பெண்களும் இப்பொழுது கீதை வடிவிலே 700 ஸ்லோகங்களாக வந்துவிட்டார்கள். அந்த ஒன்று மகாசக்தியார். அதுதான் முட்டாள் வடிவு கொண்ட அர்ஜுனன். இந்த கதையின் சித்தாந்தத்திலே வேறு மாதிரி போகலாம். அது வேறு, இது வேறு. அதைத்தான் இப்பொழுது கண்ணன் சொல்கிறான் பகவத்கீதையிலே. அந்த பெண் கேட்கிறாள், ராமனும் கண்ணனும் தேவையில்லை, உலகம் ஒட்டுமொத்தமாக சொல்கிறாய் பெண் என்று. அப்பொழுது ஆனால் 2 உயிரினங்களை ஏன் படைக்க வேண்டும்? காளை என்று பசு என்று, ஆண் என்று பெண் என்று. அனைத்து உயிரினங்களிலும் ஆண் பெண் என்று வைத்திருக்கின்றாய். நீ ஆணா பெண்ணா? நானே ஆணும் பெண்ணும். அதல்ல கேள்வி. நீ ஆணா பெண்ணா? ஜீவன் கேட்கிறது பரத்தை. நான் தாய். ஒரு பெண் அம்மா என்ற தகுதி அடையும் போது கூட இது தெரிவதில்லை. இதற்கே 84 லட்சம் முறை பிறக்க வேண்டும். ஒவ்வொரு பிறப்பிலுமே பெண்ணாக பிறந்தால்தான் இதனுடைய ஆதியந்தத்தை தெரிந்து கொள்ள முடியும். அர்ஜுனன் ஆண், கண்ணன் ஆண். இந்த சித்தாந்தத்தை சொல்வதற்கு குருக்ஷேத்திரம், படைபலம்,
போர் போடுதல், அம்பு பரிமாற்றம், யுத்தகலம் நடந்தது. அதெல்லாம் வேண்டாம், நீ பெண்ணா ஆனா நான் பெண் தாய். எப்படி? ஆணை ஏன் படைத்தனை? அவன் ஆண் இல்லையே, பெண் தானே, எப்படி? இந்த ஜீவமானது இறைவனை பற்றிக்கொள்ளும் முன் பரத்திற்குள்ளே நுழையக்கூடிய காலம் வித்யா ஷட்வித்யா தத்துவத்திற்குள்ளே சரவணம் புகும்போது இந்த வியாபகமான கருத்துகள் அனைத்து மனிதர்களிடத்திலும் வரும். சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய காலத்தில் கூட அது வரும். சாதாரண மனிதனாக இறைவனை ஆராய்ச்சி செய்து பாரும். அதுதான் ரமணன் சொன்னான், நீ யார் என்று உன்னை கேள், அதற்கு பதில் வரும் நான். அந்த நானுக்குள்ளே நீ போ. ரமணரின் உருவம் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை. நான் கண்ட மகான்கள் வேறு. கோணனால மூஞ்சாக இருந்தாலும் முகமாக இருந்தாலும் ஞானத்தின் ஒளி வீசியது. ரமணரிடத்திலே நான் அதை காணவில்லை. ஏழ்மை என் பக்கம், ஆன்மீகம் அவன் பக்கம். ஒரு கால் நிர்விகல்ப சமாதியை பற்றி ரமணர் சொல்லிக் கொண்டு வருகிறார். சமாதியில் பல வகை உண்டு. நான் எந்த சமாதியும் கண்டதில்லை, காணப்போவதும் இல்லை, நமக்கு அது தேவையும் இல்லை. அந்த நிர்விகல்ப சமாதியை சொல்லும் காலத்திலே அவருடைய முகவாட்டத்தின் தன்மையை மறந்து மனமானது மகானாக ஏற்றுக்கொண்டது. 10,000 கோடியில் ஒருவன் தான் நான் அவருக்கு. அவர் முன்காலத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அது ஒரு ரகசியம். அவருடைய முன்காலத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அது ஒரு ரகசியம், தேவையில்லாத விஷயம். அது கேள்வி இதுதான், ஆனா பெண்ணா? அனைத்துமே நான் தான் என்று சொல்கிறாள். பொழுதை கடத்தாதே, விடியும் காலை வருகிறது. நாளை நான் பழத்தை பறித்து என்னுடைய மகனிடத்திலே உறவு பாரும். ஜீவம் பரத்திலே உறவு கொண்டாடுகிறது மகனாம். அவன் கோடி பேருக்கு கொள்ளி வைக்க பிறந்தவன். நான் என் மகனை பார்க்க வேண்டும். நீ காலத்தை கடத்தாதே, விஷயத்தை சொல். உலகத்திலே உன்னுடைய செயல்தான் என்ன? இது ஜீவத்தின் கேள்வி. பரம் பதில் சொல்கிறது. உனக்கு திருமணமானதா? ஜீவம் சொல்கிறது, எனக்கு திருமணமானது. மகப்பேறு பெற்றனையா? பெற்றேன். உன் குழந்தைகளுக்கு நீ பால் கொடுத்தனையா? கொடுத்தேன். தாய்ப்பால் கொடுத்தேன். உன்னுடைய தாய்ப்பால் கொடுத்தனையா? என்னுடைய தாய்ப்பால் கொடுத்தேன். அது ஆனந்தம். சரி, இதற்கும் ஆணுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? அன்னை சொல்கிறாள், இது ஜீவத்தை தனியே கடத்தி ஆராய்ச்சிக்குள் மனதை புகுத்த விட்டால் இறைவன் என்ற அதாவது இறைவன் என்ற பரமாத்மாவை தேடி செல்லும் போது பஞ்சபூதம், உயிர், பிராணம், ஒன்று உடலை கிடத்தி ஆராய்த்தல், மற்றொன்று ஜோதி ரூபமாக சென்று ஆராய்தல், மற்றொன்று உடலோடு கூடி அன்னை இருக்கும் இடத்திற்கு சென்று ஆராய்தல். நான் என்ன ஆனந்தத்தை கண்டிருக்கிறேன்? என் குழந்தைகளுக்கு என்னுடைய பாலை, தாய்ப்பாலை கொடுத்திருக்கிறேன். அப்படியா? அந்த பால் யார் தெரியுமா? அந்த தாய்ப்பால் நான் தான். இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜீவம் பரத்தடத்திலே சவாரி செய்து கேள்விகளை கேட்கிறது. உன்னுடைய கதி என்ன? நான் உலகத்திற்கே தாய்.
அதெல்லாம் வேண்டாம். நீ உலகத்திற்கு தாய் என்றால் மகப்பேறு ஒன்று பெற்று என்னை போல் தாய்ப்பால் உன்னுடைய குழந்தைக்கு கொடுத்திருக்கிறாயா? காற்றில் தென்றல் காற்றும் புயல் காற்றும் அந்த பெண்தான். நீரில் ஒரு சொட்டு நீரும் பூமியில் 3/4 பங்கு நீரும் அவள்தான். கங்கையை சுமந்தவன் ஒரு சொட்டு நீர்தான் தரையில் விட்டான். அதுதான் எத்தனை நதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் கடலாக வியாபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சொட்டு நீர்தான் இது. ஒரு சொட்டு நீர்தான் இது. சிந்திக்க வேண்டும் மனதை. கேள்வி பாரும். நீ என்னை போன்று திருமணம் அடைந்து மகப்பேறு பெற்று தாய்ப்பால் கொடுத்தனையா என்று கேட்கிறாள் என்றால் இந்த ஜீவத்திற்குள்ளே எத்தனை ஆணவம். அதற்கு தான் போவதற்கு வித்யா ஷட் வித்யா, வித்யா ஷட் வித்யா, ஷராவணம் என்ற 6வது நிலை. உனக்கு திருமணமானது, ஏன் திருமணத்துக்கு முன் பால் கொடுக்க வேண்டியதுதானே? என்ன முட்டாள்தனமாக கேட்கிறாய்? உலகத்திற்கு தாய் என்கிறாயே. ஜீவம் ஆராய்ச்சி. ஆழ்வார்களின் தத்துவார்த்த கேள்வி இது. நாயன்மார்களின் விசாரணை கேள்வி இது. ஒரு பொண்ணுக்குண்டான ஆன்மீகத்தின் சக்தியான கேள்வி இது. இதுதான் சத்தியம். என்ன உனக்கு என்ன சித்தமா பித்தமா? திருமணமா ஆகித்தானே, மகப்பேறு பெரும் காலம்தானே பால் சுரக்கும். முடமை அப்படல்ல. இந்த பால் சுரப்பதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது. ஒரு ஆண் விதைக்குள்ளே நான் பெண்மை தன்மையோடு இருக்கிறேன். ஒரு ஆண் விதைக்குள்ளே நான் பெண்ணின் தன்மையோடு இருக்கிறேன். அவன் ஆணாக இருக்கலாம். இது அங்கு சென்று பதிந்ததற்கு பின் தாயின் பால் நிலை வருகிறது. அப்படித்தான் நானும் என் குழந்தைகளுக்கு பால் கொடுத்தேனா? திரும்பிப்பார் உன் குழந்தைகளை. நீ உன்னோடு உன் கணவனோடு இல்லம் நடத்தியதை பார். சுரபிகளின் தன்மை உன் உடற்குள்ளே மாறியதை பார். அந்த ஸ்ரோணித கலசம் என்ற சக்தியானது உடலுக்குள்ளே புகுந்தபோது எத்தனை மாற்றங்கள் என்னால் செய்யப்பட்டது என்பதை பார். அந்த கருவறைக்குள்ளே நானே எப்படி பெண்ணாக சென்று அந்த சுக்லம் என்று சொல்லக்கூடிய, சுக்லம் என்றாலே பெண், நவகிரகத்திலே அதனால்தான் சுக்கராச்சாரியார் நான் அசுரனாக இருக்கிறேன் என்றான். சுக்லம். இறந்தவர்களை எழுப்பும் சக்தி உள்ளது சுக்லம். கொன்றது தேவர், இறந்தது மனிதர், இறந்தது அரக்கர், உயிர்ப்பிக்க வைத்தது சுக்லாச்சாரியார். கொன்றது தேவர், இறந்தது அரக்கர், உயிர் பிழைக்கச் செய்தது சுக்லாச்சாரியார். அமிர்த சஞ்சீவனை கொண்டு வர செய்தான். அதற்கு சுக்லா என்பது பெயர். அதற்கு சுக்லா என்பது பெயர். அந்த ஸ்ரோணிதமாக அன்னையானவள் ஒரு ஆண் இடத்திலே 12 வருடங்கள் வாசம் செய்து அவனுக்கு ஒரு தகுதியை வரவைத்து இணைப்பு சேரும்போது ஒரு தாய்க்கு பால் சுரக்கும் தன்மையை கொடுக்கும் தன்மையோடு பெண்ணோடு சேர்ந்து சுக்லம் என்ற நிலையிலே உடலுக்குள்ளே பரவுகிறாள். இது ஜீவாத்மா கேள்வி. பரமாத்மா என்ற கண்ணனை கேட்டால் அந்த கண்ணனானவன் கையை பிடித்து கொண்டு அவளுடைய அன்னையான ஆதிசக்தி இடத்திலே விட்டு விடுகிறான். ஏன்? உண்டாக்கப்பட்டவன், ஆசையின் நிலையை கடந்தவன், 64 கோபியர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தவன்,
பாண்டவர்களை வாழ வைத்தவன், குருட்சேத்திரத்தை நிர்மாணித்தவன், கௌரவர்களை கொன்றவன். அவனே இந்த சித்தாந்தத்தை அறிந்ததில்லை. அதனால்தான் புரட்டாசியிலே வரக்கூடிய துர்கா காலத்தை அவனும் தொழுதான். அதற்கு மூல விக்கிரகமாக வைத்தது அன்னை ஆதிபராசக்தியை தான். இந்த தீபமானது ஜோதி ரூபம் அடையும் கால், அந்த ஜோதி ரூபத்திற்குள் பரசூன்யத்தின் தன்மை புகுந்து, பரசூன்யம் என்றால் என்ன முன் சொல்லியிருக்கிறோம், மாயை உருவாக்கி, மாயை என்றால் அது அழுக்கற்ற மாயை. ஏன் ஜோதி ரூபத்திலே சென்றோம் என்றால் யாருக்கும் தெரியாது, உடலோடு செல்ல முடியாதா? அரிச்சந்திரனும் மகரிஷி நாரதரும் தசரதரும் சென்று வந்தனர். தசரதன் அங்கிருந்து மாயை பற்றி கொண்டு வந்தான். தர்மனின் தந்தையும் மாயை பற்றி கொண்டு வந்தான். அரிச்சந்திரன் இருந்து சுகமான மாயை அங்கே விட்டு வந்தான். மனதின் ஓட்டம்தான் இதற்கு காரணம். காலை எழுந்து அந்த கரியனை பார்க்க வேண்டும். அப்படியானால் இந்த தாயின் அனாதை வழியாக அவன் உருவாக்கப்பட்டவன், அவனை காலை சென்று பார்த்து விட வேண்டியது. என்ன தாயே, நான் புரிந்து கொண்டேன். ஒரு ஆணின் சோனித கலசம் என்ற சக்திக்குள் கூட கருவறையில் பதிக்கப்பட்ட பின் ஒரு தாய்க்கு பால் கொடுக்கும் தன்மையை உருவாக்குவது உன்னுடைய லீலை, உன்னுடைய லீலை. சரி, நாளை அவனை பார்க்க முடியுமா? நாளை நீ அவனை பார்க்க முடியும். நீ அவனை கருப்பன் என்றனை நாளை சென்று பாரும். தாயிடத்தில் பால் அருந்தாதவன், தாய் கருவறையை காணாதவன், உடலின்பத்தால் பிறக்காதவன், அருளின் ஞானப்பால அருந்தியவன் ஆதிசக்தி இடத்தில். அவளுடைய 8வது விரலை கொண்டு இந்த அத்தியாயத்தை செய்கிறாள். ஆதிபராசக்தியின் 8வது விரல் காயத்ரியை துவங்கும் போது மோதிர விரலிலிருந்து தான் துவங்க வேண்டும். முடிப்பது 10 மோதிர விரலில் தான் முடிக்க வேண்டும், நடு இந்த வகுடு கோடிலே. அவளுடைய 8வது விரல், 5 விரல் வலக்கையிலே, இடக்கையிலே, 3வது விரல் 1 2 3. அவளுடைய ஒரு விரலுடைய சக்தி தான் இத்தனை சித்தாந்தம். அன்னை ஆதிசக்தியின் ஒரே ஒரு விரலின் சித்தாந்தம் தான் இத்தனை சக்தி. வித்யா சட்வித்யா சரவணம் அடங்குகிறது. வித்யா சட்வித்யா சரவணம் அடங்குகிறது. இது தாயின் நிலைக்குள்ளே உண்டான நிலை. அதற்காக ஒரு கூடை, அதற்காக ஒரு உடல், அதற்காக இந்த கூடையை இறக்குதல். எது மனதிலே பிறந்த ஜீவத்துக்குள்ளே இரு பிஞ்சு கரங்களை வைத்துக்கொண்டு இந்த குழந்தை தன்னுடைய கால்களை பூமியில் பதியாமல் இருக்க செய்து எப்படி இறக்கியது, அதன் அழகென்ன, அந்த அழகினை இந்த ஜீவமானது ரசித்ததனால் பரமென்ற கண்ணன் பராபரமான மகாமாயா காளியை கடந்த நிலை, மாயை காளி மகாமாயை கடந்த நிலை ஆதிசக்தி என்ற மகாசூன்யத்துக்குள் விடுத்தது. இது யோக சித்தாந்தம் ஏதாவது உண்டா? யோக சித்தாந்தம் ஒன்றுமில்லை. ஜீவம் இறைவனை அலசி மனது என்ற கொட்டைக்குள்ளே காய வைத்தது தான். ஒன்றுமில்லை. நீங்களே படுத்துக்கொண்டு சிறிது நேரம் உங்கள் மனதோடு உறவாடி பாருங்கள்.
இந்த சித்தாந்தம் தான் உண்மை. 2 கண்கள் அகல விரிந்து அகல திறந்த பார்த்தபோது தெரியாத இறைவன் படுத்துறங்கி கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவத்தை முழிக்க வைத்த பின் மரணமென்ற படுக்கைக்குள்ளே இருப்பவனுக்கு உறக்கத்தின் நிலையில் ஜீவமானதை தட்டி எழுப்பி பரம்பொருள் பெண்மயமாக வந்து நானே உலகத்தின் மகாசக்தி என்று சொல்கிறாள். மாயை என்ற ஒரு போர்வையை போர்த்திவிட்டு சித்துகள் பல செய்து மாயைகளை குட்டி கொடுத்து உலகமென்ற மேடையிலே விட்டு விடுகிறாள். இதற்கு உங்களுடைய மனதோடு எந்த குருவும் தேவையில்லை, எந்த ஞானியும் தேவையில்லை, 63 நாயன்மார்கள் தேவையில்லை, 11 ஆழ்வார்கள் தேவையில்லை, அந்த பெண் ஆழ்வாரோடு சேர்ந்து ஆண்டாடும் தேவையில்லை, உலகம் தேவையில்லை, நட்சத்திர மண்டலம் தேவையில்லை, சூரியன் சந்திரன் தேவையில்லை. இரவிலே படுக்கக்கூடிய காலத்தில் உங்கள் மனதோடு நீங்கள் உறவாட இந்த ஜீவம் ஒழித்துக் கொள்ளும். இதற்கு வயது முதிர்ச்சி தேவை, நல் பழக்கங்கள் தேவை, இறை நாட்டம் தேவை. காளி, மகாமாயா, மகாகாளி இவருடைய வேண்டுதல் தேவை. ஒரு சிறுவன் இடையன் வருவான் நடுவிலே, கண்ணனுடைய தயவு தேவை. இவள் பராபரம் என்று சொல்லக்கூடிய அன்னையிடத்திலே இந்த ஜீவனை கடத்தி விடுகிறாள். அங்கு சென்று கேட்கிறது, பார்த்துவிட்டேன், இந்த உடலை கடத்தி விடுகிறேன், அடுத்த பிறப்பு நான் எழுதும்போது நான் எந்த உடல் எடுக்க வேண்டும் என்று நீ சொல்லி நான் அந்த உடலை எடுத்து உடலை கடத்தி உடலுக்குள்ளே புகுவது என்பது எப்படி என்று நான் தெரிந்து என்னுடைய உடல் ஜோதிக்குள்ளே மறைந்து ஜோதியை விட்டு வெளிவந்து ஜோதிக்குள் ஏற்படும் பரசூன்யத்தின் சுத்தமாயை கூட விலக்கி உடலோடு கூடி நான் உன்னை எப்படி சேவிப்பது என்பதை நானே என்னை வைத்து ஆராய வேண்டும் என்று இந்த ஜீவன் கேட்கிறது. இதுதான் சரவணம், இதுதான் ஆதாரத்தின் தத்துவம், இதுதான் சுகம், இதுதான் ஏறுதலும் இறங்குதலும் ஆரோ அவரோ, இதுதான் அவித்யா வித்யா, இதுதான் சுகம், இதுதான் பஞ்சபக்தி சுகம். இதன் தொகுப்பு 6வது நிலை சரவணம். அது இருந்து விரிவது வித்தை. அந்த வித்தை ஷட் என்ற எழுத்துக்குள்ளே மறைக்கப்படுகிறது. அங்கு சேரும்போது ஷட் வித்யாகிறது. வித்யா ஷட் வித்யா சரவணத்தின் தத்துவம். எங்கெங்கு நோக்கி பார்த்திடும் பெண்ணி, எங்கெங்கோ அவளுடைய சித்தாந்தத்தின் ரகசியத்தை வைத்திருக்கிறாள். எங்கெங்கோ அவளுடைய சித்தாந்தத்தின் ரகசியத்தை வைத்திருக்கிறாள். ஜீவம் ஆராய்ச்சி செய்து மறு உடல் எடுத்து தகுதியான உடலை தேடி எடுக்க அவளே உதவிக்கு வர, இந்த இடையன் கூட வர மறுபிழப்பு எடுக்க அவளை பார்க்க அந்த ஜீவமானது எப்படி மகிழும்? பெற்ற அன்னையை தலையிலே வைத்து கொள்ளுமா? உடன் பிறந்தோரை வழிவந்தபோது வைத்து கொள்ளுமா? ஆசானை தான் வைத்து கொள்ளுமா? யாரையும் வைத்து கொள்ளாது. இந்த உலகமே வேண்டாம், இந்த மண்டலங்கள் வேண்டாம், இந்த சூரியன் வேண்டாம், இந்த சந்திரன் வேண்டாம், இந்த நட்சத்திரக்கோள்கள் வேண்டாம், இந்த பஞ்சபூதங்கள் வேண்டாம், ஒருத்தி இருக்கிறாளே அன்னை, அவள் போதுமென்று இந்த சரவணத்துக்குள்ளே புகுந்து ஷட் வித்யா வித்யா தத்துவத்தை ஷட் என்று எடுத்துக்கொள்ளே நுழைந்து ஷட் வித்யா என்று புரிந்து கொள்ளும். இதுதான் சரவணத்தின் தொகுப்பு. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.